இந்த மாதிரி பெரிய கிணறுகள எல்லாம் இப்போலாம் எங்கேயுமே பார்க்க முடியறதில்லைல்ல. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி பிரம்மாண்டமான கிணறுகள் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும். ஊர் மக்களோட தண்ணி தேவைக்காகவும், விவசாயத்துக்கும் பயன்பட்டது இந்த கிணறுகள் தான். சின்ன பசங்க முதல்ல நீச்சல் பழகுனதும் இந்த மாதிரி கிணறுகள்ல தான். ரொம்ப ஆழமான இந்த கிணறுகள்ல நீர்மட்டம் வரைக்கும் படிக்கட்டு இருக்கும். இந்த மாதிரி கிணறுகள்ல மழைநீரை சேகரிச்சும், நிலத்துல இருந்து ஊறும் தண்ணிய வச்சும் விவசாயம் நடந்தது. அதனால தண்ணி பஞ்சமும் பெருசா இல்லாம, நிலத்தடி நீரும் குறையாம மெயின்டெயின் ஆயிட்டு இருந்தது. இப்போ போர்வெல் மூலமா நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஜோடி காளைகள் விவசாய நிலங்களுக்கு பாசனத்துக்காக கிணற்றுல இருந்து தண்ணியை இழுக்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த கிணத்தடியில தான் ஊர் கூடி பேசுற பஞ்சாயத்தும் நடக்கும். பஞ்சாயத்து நடக்கிறப்ப இந்த கிணறுகள்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அது மேல சத்தியம் செய்வாங்க. அதன் மூலமா நீதியும் உண்மையும் காக்கப்பட்டிருக்கு. பெண்கள் அவங்களோட வீட்டு கதையை பேசிக்கிட்டே தண்ணி இறைப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்த கிணறுகள் பாழடைஞ்சு இல்லாமலே போயிருச்சு. இருந்தும் ஏதோ ஒரு வகையில கிணறுகள் நம்ம சின்ன வயது நினைவுகளுடன் இன்னும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு.